சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? இப்ப பாரு. இந்த காளியா வாங்கிக்கோங்க தலைவா. யானதான் உங்களை தலைகால் புரியாம தவிக்க விட்டுருச்சுல, வாங்கிக்கோங்களா. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல பேசுனது வை, உன்னை அந்த மணில கட்டி தொங்க விட்டுருவேன். அப்புறம் காலையிலயும் மாலையில வர பக்தர்களுக்கு நீதான் மணி, புரியுதா? பரவாயில்ல விடு காளியா. நல்ல வேளை யானைக்கு மதம் பிடிக்காம இருந்தது, ஏதோ கொஞ்சம் பயந்திருந்தது. உண்மையிலே அந்த யானை தான் பாவம். நம்ம காளியா போய் க்ளோஸ் அப்ல அவன் முகத்தை பார்த்தா அந்த யானை பயப்படாம வேற என்ன பண்ணும்? பாக்குறது பாரு, எங்களாலேயே மூஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. அந்த யானை ஜகு, அப்பவே நீ எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்னு சொன்னல. கரெக்ட் இல்ல? அது சுத்தமா மறந்துட்டப்பா. அதாவது என்னோட ஒண்ணு விட்ட பிரதரே காட்மாண்டுல தங்கி இருக்கான். நம்ம எல்லாரையும் கொஞ்ச நாள் காட்மாண்டுக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண சொல்லிருக்கான். காட்டு நீ சொல்ற இடம் எங்க இருக்கு? நேபாள்ல இருக்கு. அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வாங்க. சரி, நாம அந்த இடத்துக்கு எப்படிப்பா போறது? அதுக்கான ஏற்பாடு எல்லாம் ஐயா பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துல கிளம்புறோம். போறோம், தட்டுறோம், தூக்குறோம். 10 நிமிஷத்துலயா? லக்கேஜ்ல எடுத்து வைக்க வேண்டாமா? ஐயா, அதோ நம்மள கூட்டிட்டு போக மாட்ட வண்டி வந்தாச்சே. அதோ அங்க பாருங்க. பனாரஸ்ல இருந்து சுனாலி ஓடி வாங்க, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. வாங்க வாங்க, ஓடி வாங்க. 10 காசு. இந்த வண்டியை விட்டுட்டோம்னா அடுத்த வண்டியை பிடிக்க இன்னும் 2 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அது சரி, பீம் எங்க போனா? இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஹை